ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். ஆவிகள் மூலமாக பல அனுபவங்கள் பலருக்கு கிடைத்து வந்தாலும் அதில் விசேஷமான சில சம்பவங்களை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். அதாவது ஆவி உலக ஆராய்ச்சி மையத்துக்கு எங்கள் ஆஃபீஸுக்கு தினசரி மக்கள் அப்பாயின்மெண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்காங்க. பெரும்பாலானவங்க கேட்குறது தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வறுமை அல்லது வேறு ஏதாவது இப்போ ப்ராப்ளம்ஸ், அதுக்கு தீர்வுகள் கேட்குறது தான் வர்றாங்க. ஆனால் இதற்கு இடையில் சில அபூர்வமான சம்பவங்கள் நிகழ்கிறது உண்டு. அதற்கு தீர்வுகள் கிடைக்கிறது உண்டு. அந்த மாதிரி தீர்வு கொடுக்கப்பட்ட சில அபூர்வமான சம்பவங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து நான் பேசிக்கிட்டு வர்றேன். அந்த வகையில் இன்றைக்கி சொல்ல போகிற சம்பவம் சென்னையில், வட சென்னையில் நிகழ்ந்த ஒன்று. சம்பந்தப்பட்ட நபர் கேட்டுக்கொண்டதுனால அவருடைய பேர், அவர் எந்த பகுதியில் இருக்கார் அப்படின்றதெல்லாம் இங்கே தவிர்க்கிறேன். அவர் ரவுடி தொழிலே செய்து வந்ததுனால இங்கே ரவுடின்னு குறிப்பிடுவோம். அந்த ரவுடி வட சென்னை பகுதியில் இருப்பவர், 40 வயதை நெருங்கி கொண்டிருப்பவர். ஆனால் இவரை கொலை, வெட்டு, குத்துன்னு இதுவரையிலும் ஈடுபட்டதே இல்லை. வழிப்பறி, திருட்டு, மிரட்டல், ஆள் கடத்தல் அப்படின்னு ஆரம்பத்தில் பண்ணிக்கிட்டு சிறைவாசம் போயிட்டு வந்த பிறகு அவர் ஏரியாவில் கட்ட பஞ்சாயத்து மாமூல்னு வாங்கி பொழைச்சிக்கிட்டு வர்றாரு. அதையே தொழிலாக வச்சுருக்காரு. நான் கேட்குற பணத்தை கொடுக்கலன்னா என் ஏரியாவில் வியாபாரம் செய்ய முடியாது, வாழவும் முடியாது அப்படின்னு மிரட்டி வசூல் பண்ணுவார். அதே சமயம் அந்த வியாபாரிக்கு மற்றவங்களால் எந்த பிரச்சனை வந்தாலும் இவர் தான் முன்ன நின்று தடுப்பார். அந்த மாதிரி ஒரு விசேஷமான நபர். எதுக்கு இவர்கிட்ட வம்புன்னு சொல்லி பணத்தை கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இந்த ஏரியாவே வேணான் சாமி அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு வேறு பகுதிக்கு ஓடுறவங்களும் இருக்காங்க. பல விதமாக இருக்காங்க. இவர் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலையே பட மாட்டார். நிச்சயமாக தைரியசாலி தான் அவர். இதற்கிடையில் ஒரு நாள் அந்த பகுதியைச் சேர்ந்த சேகர் அப்படின்ற இளைஞர் அவங்களுடைய பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தார். இது தெரிஞ்ச உடனே ரவுடி அங்கே போய் நின்றுட்டார். மரியாதையாக எனக்கு மாமூல் 1 லட்சம் வெட்டு, இல்லைன்னா நான் வீடு கட்ட விட மாட்டேன், உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு ஆரம்பித்தார். சேகர், நானே லோன் வாங்கி கடன் வாங்கி பேங்க் லோனு மற்ற சொந்தக்காரங்கிட்டலாம் கடன் வாங்கி நகை நட்டை விற்றுட்டு கடன் வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உனக்கு 1 லட்சம் கொடுத்தேன்னா நான் எப்படி கட்டுறது அப்படின்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கொடுத்தா வீடு கட்டலாம், இல்லைன்னா கட்ட முடியாது, உன் இஷ்டம் அப்படின்ட்டார். இதனால் டென்ஷனான சேகர் இந்த ஆளை பகைச்சிக்கிட்டு நம்ம எப்படி வீடு கட்டுறது, அப்படியே கட்டினாலும் இங்கே கொடுத்தனம் பண்ண முடியாது போல் இருக்கேன்னு சொல்லி அந்த வீடு கட்டுற ஐடியாவே ட்ராப் பண்ணிட்டார். இதில் ரொம்ப டென்ஷன் ஆனவர் அவங்க அப்பா தான், சேகருடைய அப்பா. நமக்கு சொந்த வீடு வர்றது, இதை நம்பி பழைய வீட்டையும் இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அதே மனக்கவலையில் இறந்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக்கில். இது வேறு வருத்தம் சேகருக்கு. வீடும் கட்ட முடியல, அப்பாவும் போய் சேர்ந்துட்டார். என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிறதா வேறு பகுதிக்கு போகிறதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இப்படி ரவுடின்ற ஒரு தோரணையோடையும் கம்பீரமாகவும் வலம் வந்த அந்த ரவுடிக்கு சில வாரங்களில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுது. அதுவும் ஆவிகள் மூலமாக. ஆவிகள்னு சொல்கிறத விட ஆவி மூலமாக, சிங்கிள் ஸ்பிரிட்டு தான். அதாவது அவர் ஒரு நாள் நைட்டு மொட்டை மாடியில் உட்காந்து, ஸ்ட்ரீட் லைட்டு வெளிச்சம் மட்டும் வருது அந்த மொட்டை மாடிக்கு. இவர் வீட்டு மாடியில் தான் உட்காந்துருக்காரு. ஒரு சேர் போட்டுக்கிட்டு சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போது அங்கே இருந்த வாட்டர் டேங்க்கில் மேலே பார்க்கும்போது திடீர்னு ஒரு உருவம் தெரியுது ரவுடி கண்ணுக்கு. அது வெள்ளையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இவர் என்ன நமக்கு போதையில் ஏதோ கலங்களாக தெரியுதா அப்படின்னு கண்ணை கசிக்கிட்டு பார்க்குறாரு. நிஜமாகவே ஒரு உருவம், ஒன்றும் ஒரு கண்ணு காது மூக்கெல்லாம் இல்லை, வெள்ளை உருவம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது திடீர்னு இவர் எதிர நிற்கிறது தெரியுது. நான் அலறி போய் எழுந்திருக்கிறார். ஏன்னா அவர் மற்றவங்கள மிரட்டி மாமூல் வாங்கும்போது எவ்வளோ தைரியசாலியோ அந்த அளவுக்கு அவர் பேய் பிசாசுகள் மேலே நம்பிக்கை உடையவர், பயந்தாங்கொள்ளி. அதை நினச்சாவே பயப்படுவார்.
யாராவது பேய் பிசாசு கதை சொன்னாலே வந்து வாய மூடுறா, இதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுவார். தோரணையும் பலமாக இருக்கும், ஆனால் பயமாக இருக்கும். இவர் ஈவினிங் ஆச்சுன்னா விளக்கு வைக்கிற நேரத்துக்கு சுடுகாட்டு பக்கமே போக மாட்டார். மாமூல் வாங்குறதுக்கு கூட அந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டார். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் அந்த மனைவிக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு இந்த சம்பவத்து மூலமாக. ஏன்னு கேட்டால், இந்த எதிரை பார்த்த உடனே அலறி அடித்து பேய் பேய் பேய்னு கத்திக்கிட்டு மொட்டை மாடியில் ஓடுறாரு. குறுக்கு நடுக்கும் ஓடுறாரு. இந்த சத்தம் கேட்டு மாடிக்கு வர்றாங்க மனைவி. என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுன்றாங்க. பேய் பார்த்தேன்டி, நான் வந்து கண்ணால் பார்த்தேன், இங்கே தான் நின்று இருக்குதுன்னொடனே அந்த அம்மா 4 பக்கமும் தேடுது. ஒன்றுமே இல்லையே, என்னங்க போதையில் ஏதாவது உளர்றீங்க, வாங்க வந்து வேலையோடு படுத்து தூங்குங்க அப்படின்றாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. கண்ணை திறந்து பார்க்குறாரு, எங்கேயுமே தெரியல. இவர் கண்ணுக்கு இப்போ நான் பார்த்தனே அப்படின்றாரு. பார்த்துருக்கலாம், வாங்க வாங்க, சரி சரி வாங்க, அதான் ஸ்பிரிட்டுன்றாங்களே, அதை வச்சு தானே குடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னுது. அந்தம்மா கொஞ்சம் ஸ்கூலெல்லாம் போனது. ஸ்பிரிட்டை குடிக்கிறதுனால உன் கண்ணுக்கு ஸ்பிரிட்டு தெரிஞ்சுதுன்ற ஒரு அர்த்தத்தில் அந்த அம்மா ஜோக் அடித்த மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு கீழே இறங்கி போயிட்டாங்க. இவரும் அசடு வழியே பின்னாடியே போகிறாரு. வாழ்க்கையில் முதலாக ஒரு ஆவியை பார்த்ததுனால பயத்தில் அன்றைக்கி ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு சரக்கு போட்டதனுடைய விளைவாக தூங்க ஆரம்பிக்கிறார். யாரோ தட்டி எழுப்புன மாதிரி இருக்குது. முதல்ல உளறி குளறி யார் இது யாழது அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. முதல்ல மனைவி தான் எழுப்புறாங்கன்னு நினச்சி திட்டுறாரு. ஏண்டி என்னை தொந்தரவு பண்ணுற அப்படின்னெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி யாரோ தட்டி எழுப்புகிற மாதிரி ஒரு உணர்வு. ஆனால் அதை உடனே கண்ணை திறந்து பார்க்குறாரு. அந்த உருவம் வந்து இவர் பக்கத்திலே நிற்கிது. கட்டிலில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இவருக்கு. அவ்வளோதான், பேய் 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 அப்படின்னு அலறி எழுந்திருக்கிறார். பக்கத்தில் படுத்திருந்த மனைவி அவங்க இவருக்கு மேலே அலறி எழுந்து என்னங்க என்னங்க அப்படின்றாங்க. பேய் பேயை பார்த்தண்டி பேயை பார்த்தண்டி அப்படின்றாரு. என்னங்க இது உங்கள் கூட பெரிய தொந்தரவாக போச்சு, தூங்கவும் விட மாட்டேன்றீங்க, எதையோ கண்டு பயந்துக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு முதல்ல வாங்க, உங்களுக்கு மந்திரிச்சு தாயத்து கட்டணும், கோயிலுக்கு வாங்க, முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படின்றாங்க இவங்க. அதெல்லாம் இல்லை, நான் வந்து பார்த்தது நிஜம் அப்படின்றாரு இவர். அந்தம்மா நம்பால, இவர் விட்டு கொடுக்கல தன்னுடைய வார்த்தையை. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காரசாரமாக பேசுகிறாங்க. பார்த்தா அந்த உருவம் இவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, மனைவிக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமை நீடிக்குது. அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாலும் தெரியுது. அதாவது பகலில் இல்லை, நைட்டில் அவர் ஏதாவது வெளியில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிறாரு, டீ குடிக்கிறாரு அப்படின்னாலும் அங்கே வந்தாலும் தெரியுது, இவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. இதனால் வந்து நான் நடுங்கி போயிடுறார் இவர். இது தொந்தரவாக போச்சுன்னு அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஏதோ ஒரு ஆவி நம்மளை பின்தொடருது, எங்கே போனாலும் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம்னு தெரியல. அப்படி இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி தடுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது அவருக்கு ஒரு ஐடியா வருது. எப்போது பார்த்த யூடியூப்பில் ஆவிகள் உலகம் யூடியூப் பார்த்த ஞாபகம் வருது அவருக்கு. டக்குன்னு எடுத்து பார்க்குறாரு. ஆவிகள் உலகம்னு தட்டின உடனே வருது நம்மளுது. அதை எடுத்து பார்த்துட்டு அதில் இருக்கிற லேண்ட்லைன் நம்பருக்கு பேசி அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டார் நேரில். அவர் சித்தர் ஆவி கூட உட்கார வைக்கிறேன். அவர் வந்து தன்னுடைய பயத்தில் நடுங்கிக்கிட்டே வந்து இங்கே சுற்றி பார்க்குறாரு. நம்ம ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது ஏதாவது ஆவி கண்ணுக்கு தெரியுதான்னு அவருக்கு ஒரு பயம். இவர் எதுக்கு முழிக்கிறாரு இங்கே வந்து அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு மாதிரி திருன்னு அவரை பார்த்து முழிக்க, அவர் எங்களை பார்த்து முழிக்க, ஒரே கோலாகலமாக போச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் அவரை சித்தர்கள் ஆவிகள் மூலம் எதிர உட்கார வைக்கிறேன். அவரை கேட்டுட்டு பதில் கொடுக்குறார். அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் கொடுக்குறார் சித்தர். அவர் சொன்னதனுடைய சாராம்சம் என்னன்னா, அந்த ஆவி வேறு யாரும் இல்லை, இந்த சேகர் வீட்டில் போய் இவர் 1,00,000 மாமூல் கேட்டார்ல, அந்த அதிர்ச்சியில் அவங்க அப்பா செத்து போனார், அந்த அப்பாவுடைய ஆவி தான் இது. தன்னுடைய மகனை வந்து வீடு கட்ட விடாமல் தடுத்துட்டுச்சே அப்படின்னு சொல்லி மன உளைச்சலோடு வந்து அவர் வந்து இந்த ரவுடிகிட்ட வந்து திரும்பி திரும்பி சுற்றிக்கிட்டு இருக்கார்.
என் மகனுக்கு வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடு, தடுக்காதேன்னு சொல்கிறதுக்கு வராரு. ஆனால் சொல்ல முடியல அவரால். அதற்கான வழிமுறை தெரியல, ஆற்றல் போதில்ல. இந்த நிலைமை தான் காரணம் அப்படின்னாரு. சித்தரையா தான் சொன்னார் காரணங்களை. அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் தலையை குனிஞ்சிக்கிட்டு யோசனை பண்ணவர். நான் வேறு வழி இல்லாமல் ஒரு வாழ்க்கை பொழப்புக்காக இதை செய்துக்கிட்டு இருக்கேங்க. யாருக்கிட்டேயும் நான் வந்து எதுவும் மிரட்டல் குரட்டல் தான் பண்ணுறேனே தவிர வேறு எதுவும் பண்ணுறதில்ல. துன்பமெல்லாம் இது பண்ணுறதில்ல. கொடுக்கலன்னா அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டேன். இதுதாங்க என்னுடைய மேனரிசம் அப்படின்னாரு. ஆனால் என்னுடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆவி வந்து என்னை மிரட்டுது, இதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழி செய்யுங்க சாமி அப்படின்னு பேச ஆரம்பித்தார். அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என்ன தான் ரவுடியாக இருந்தாலும் அவருக்கும் உள்ளுக்குள்ளார ஒரு பய உணர்ச்சி இருக்குது, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதுன்னு தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறம் அவரை வந்து சித்தர் சொன்னார், அவருக்கு வீட்டுக்கு போய் நீ முதல்ல மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு கேட்டுட்டு அந்த சேகருக்கு வீடு கட்டுறதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும். நான் உனக்கு எந்த விதத்துலையும் இடைஞ்சல் பண்ண மாட்டேன், நீ வீட்டை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி நீ முதல்ல அனுமதி கொடுக்கணும். அவர் எல்லா அனுமதியும் வாங்கிட்டார். உன்னுடைய அனுமதிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. அரசாங்கத்தினுடைய அனுமதி எல்லாமே வாங்கிட்டார். வேறு வழி இல்லாமல் நிறுத்தி வச்சிருக்காரு. நீ போய் சொன்னீன்னா தான் அவருக்கு நடக்கும் அப்படின்றார் சித்தர். சரி சாமி அப்படின்னாரு. அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்கு அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் பூஜை பண்ணணும், நீ உன் சைடில் பூஜை பண்ணணும்னு சில வழிமுறைகள், பரிகார பூஜைகள் எல்லாம் சொன்னார். அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் அதே மாதிரி நம்பிக்கையோடு செய்திருக்காரு. சேகர்கிட்ட போய் உண்மையை சொல்லியிருக்காரு. உங்கள் அப்பா வந்து மிரட்டுறாரு, என்ன மன்னிச்சிக்கோ, நான் வந்து அதுக்காக உனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல, எனக்கே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. நீ வந்து வாழ்க்கையில் இப்போ தான் முன்னேற ஆரம்பிச்சிருக்க, அதனால் உன்னை வந்து நான் இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு எனக்கே தோணுச்சு, நான் அதனால தான் வந்து சொல்கிறேன்னு சாமர்த்தியமாக பேசி அவர் வந்து பர்மிஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து நடிச்சிட்டார். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்காக இது மாதிரிலாம் நான் ஒரு இடத்துல போய் குறி கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவரையும் சம்மதிக்க வச்சிட்டார். அங்கே தான் நிற்கிறார் அவர் ரவுடி. படிப்படியாக பிரச்சனைகள் விலக ஆரம்பித்து இப்போ நிம்மதியாக இருக்கார். தன்னுடைய தொழில் உண்டு, தான் உண்டுன்ற மாதிரி நடந்துக்கிறார். ரொம்ப அவருக்கு மாமூல் வருமானம் கொஞ்சம் குறைஞ்சி தான் போச்சு. காரணம் என்னென்னா அவருடைய தோரணை எல்லாம் மாறி போச்சு. முதல்ல வந்து டாய் அப்படின்னு மிரட்டுவார், யாராக இருந்தாலும் எகுருவார். அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அதனால் இவர் சாஃப்ட் ஆகிட்டாருன்னு உடனே மாமூல் கொடுக்கறது எனக்கு குறைஞ்சி போச்சு. இப்படி அவருடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கும். இப்போவும் அந்த பகுதியில் வலம் வந்துக்கிட்டு தான் இருக்கார். இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரிலிருந்து சந்தானம் அப்படின்றவர் ஒரு செய்தியை ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கார் எனக்கு. அந்த செய்தி முக்கியமான தகவல்ன்றதுனால இங்கே நான் எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன். இறந்தவங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அலைகிறாங்க. பல பேர் தன்னுடைய அன்புக்குரியவர்கள் போனதுக்கப்புறம் நிலை குலைஞ்சி போய் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வர்றாங்க. நம்மக்கிட்ட பேச வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால் வந்து ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாங்க. இவங்க வந்து எப்படி இருக்காங்க, அவங்களுடைய நிலை என்னன்றது சொல்லிடுறோம். ஆனால் நேரடியாக அவங்கக்கிட்டேருந்து பேச முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் பலருக்கு இருக்குது. அந்த எண்ணம் நிறைவேறுற மாதிரி செயற்கை நுண்ணறிவு உதவியால் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் தகவல். லங்காஸ்ரீ நியூஸில் வந்ததை எடுத்து நம்ம டெய்லி ஹண்ட்ன்ற நியூஸ் ஆப்பு வெளியிட்டிருக்குது. அந்த தகவல் தான் இவர் அனுப்பியிருக்கார். பூம்புகார் சந்தானம். அந்த ஆராய்ச்சி மற்றும் வெற்றி அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. யார் வேணாலும் தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், தன்னுடைய அன்புக்குரியவர்களோடு பேசலாம். இறந்துட்டாங்கன்ற ஒரு உணர்வே இல்லாமல் அவங்களோட எப்பவும் சந்தோஷமாக கதைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கேள்விக்கென்ன பதில்?
என் கேள்விக்கென்ன பதில்? ஈரோட்டிலேருந்து கௌரி சங்கர் அப்படின்றவர் ஒரு கேள்வி என்கிட்ட எழுத்து மூலமாக அனுப்பியிருக்காரு. நான் எனது தோட்டத்தில் ஒரு அரச மரத்தை வளர்த்து வருகிறேன். அதன் அருகிலேயே ஒரு வேப்பஞ்செடி தானாகவே முளைத்துள்ளது. பிரச்சனை என்னவென்றால், ஊரில் உள்ள சில உறவினர்கள் அரச மரத்தை நட்டு வளர்த்தவர் குடும்பத்தையே அழித்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா அல்லது மூட நம்பிக்கையா? என் சந்தேகத்தை போக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றார் இவர். அதாவது அரச மரம் வளர்க்குறதுல தப்பு கிடையாது, யார் வேண்டுமானாலும் வளர்க்கலாம். அரச மரம் பூமிக்கு அடியில் ஆள் போல் படரும். ஆனால் ஆலமரம் மேல்புறத்தில் பூமிக்கு மேலே அகலமாக விரிஞ்சு படரும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். அரச மரம் தனியாக வைச்சாலும் தானாகவே ஒரு ஆலமரமோ அல்லது ஒரு வேப்பம் மரமோ கூடவே வளரும். அது ரெண்டும் தானாகவே நிகழும். இதுதான் ஒரு அதிசயம். அப்படி நிகழாமல் இருந்தால் தனி மரமாக இருக்கக்கூடாது அப்படின்றது விதி. ஆனால் உங்களுக்கு வேப்ப மரம் தானாகவே வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரச மரம் வளர்த்தா குடும்பம் அழிஞ்சிரும்னு சொல்கிறதெல்லாம் தவறான கருத்து. எப்படி அழியும்னா, வீட்டுக்கு தோட்டத்தில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க அரச மரம், அந்த வேர் பகுதி பறந்து விரிந்து நம்ம பில்டிங்கெல்லாம் கிராக் ஆகிற மாதிரி பண்ணிடும். கட்டுமானமெல்லாம் விரிசல் விடுற மாதிரி ஆகிடும். இதனால தான் அப்படி சொல்லப்பட்டது. நேரடியாக சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்கன்றதுக்காக தான் குடும்பம் அழிஞ்சிரும்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. தினம் அரச மரத்தை தூங்கி எழுந்து அது முகத்தில் முழித்தாலே ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நரிமுகத்தில் முழித்ததுக்கு சமானம். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.